தெற்காசிய நாடான மாலத்தீவில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வசதியாக பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு இந்தியா நிதியுதவி அளித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மாலத்தீவின் ஹனிமாத்து அனைத்துலக விமான நிலைய மேம்பாட்டுக்காக 7,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கும் ஒப்பந்தம் 2019 கையெழுத்தானது. கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த கட்டுமான பணிகள் முடிந்து நேற்று முன்தினம் இந்த விமான நிலையத்தை அந்நாட்டின் அதிபர் முகமது முய்சு திறந்து வைத்தார். இதில் இந்தியா சார்பில் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த விமான போக்குவரத்து அமைச்சர் ராம் மோகன் நாயுடு பங்கேற்றார். அப்போது பேசிய அதிபர் முய்சு, இது வெறும் விமான நிலையம் அல்ல, வடக்கு மாலத்தீவின் செழிப்புக்கான வாயில். இதனால் சுற்றுலா, விவசாயம், மீன்பிடி, பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். இந்தியா மாலத்தீவு தூதரக உறவுகளின் 60 ஆண்டு நிறைவை கொண்டாடும் இவ்வாண்டில் இந்த விமான நிலையம் இரு நாடுகளின் உறவுகளின் வலிமையை உறுதிப்படுத்தும் நினைவு சின்னமாக திகழ்கிறது என்றார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.